ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த வாட்டர் லேம்ப் வாங்கியிருந்தோம்ல, இதை வச்சு இந்த டிவி யூனிட்டுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி ஏற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து தீபம் வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வீடியோவில் பாருங்கள். இந்த வாட்டர் லேம்ப் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதை பற்றி ஃபுல் பதிவாகவே அன்பாக்சிங் வீடியோவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா கமெண்ட்ஸில் நேற்றுலேருந்தே கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்காக அதோட கோடு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து நான் இப்படி தான் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஏற்றி வச்சா அழகாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தீபம் வைக்க முடியாது. ஏன்னா கீழே எல்லாமே உட்டு, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டிவி இருக்குது. டிவி யூனிட்னால நம்ம வந்து வைக்க முடியாது. எப்படி வச்சாலும் அதனுடைய அனல் வந்து அடிக்கும். அதனால் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லேம்ப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வீடே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகாக மங்களகரமாகவும் இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பயம் இல்லாமலும் நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த லேம்ப் வந்து எரிய ஆரம்பிக்குது. தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த லேம்ப் வந்து அணைஞ்சிரும். நம்ம தேவைப்படுறப்போ மட்டும் தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுட்டா போதும். இப்போ பாருங்கள், தீப ஒளியில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம டிவி யூனிட்டுக்கும் வாங்கலாம், முன்னாடி நிலைவாசலில் ஏற்றுறதுக்கும் வாங்கலாம். இது அழகுக்காக தான். அதாவது நல்லெண்ணெயில் வைக்கிறதா ரொம்ப நல்லது தீபம் ஏற்றுறது. நான் விநாயகருக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் வந்து நல்லெண்ணெயில் ஏற்றி வச்சுருவேன். மண் அகல் விளக்கில் அழகாக ஏற்றி வச்சுருவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகுக்காக வாங்கினதான். உடனே இங்கே கமெண்ட்ஸில் கேட்காதீங்க, இந்த தீபமெல்லாம் வைக்கக்கூடாது, எண்ணெய் ஊற்றி தான் தீபம் வைக்கணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் ஒரு அழகுக்காக உள்ள ஒரு பொருட்கள் தான். அதுவே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதுக்காக தான் சில அழகு பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறது. அதுவும் இந்த மாதிரி இடங்களுக்கு இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி டிவி யூனிட்டில் வைக்கலாம், முன்னாடி செல்ஃபுகள் இருந்தால் அங்கே வைக்கலாம், நல்லா ஷோகேஸ் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அங்கே அழகாக வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் சும்மா வச்சு பார்த்தேன், இந்த லென்த்துக்கு அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். அந்த லென்த்து ஃபுல்லாமே கரெக்டாக, அந்த 12 விளக்குமே வந்து கரெக்டாக வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு டிவைனாகவும் இருந்தது. இதோடு சேர்த்து இந்த 12 லேம்போடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது 175 ரூபாயோ எவ்வளோ சம்திங் அந்த ரேட்டுக்குள்ளே தான். எனக்கு ரேட்டு மறந்துருச்சு. நான் அந்த கோடு கொடுக்குறேன். லிங்க் கொடுக்கக்கூடாது, லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. அதனால் கோடு கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பர் எஸ்ன்னு ஆரம்பித்து வரும். அதனால் நீங்கள் எஸ் போட்டு திருப்பி அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. ஏன் அப்படின்னா இதை பற்றி இந்த நேற்று நான் கார்த்திகை தீபத்துக்கு வீடியோ கொடுத்ததுலேருந்து இந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி வீடியோவிலே காட்டிட்டோமே அப்படின்னு விட்டுட்டேன். சரி, எல்லாருமே கேட்குறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறேன். இன்னொன்று, என் வீட்டில் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் நான் வந்து இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நல்லா அழகாக இருக்குதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இது மாதிரி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இந்த வழியை நம்ம வந்து இந்த ஃபுல்லாக இந்த லென்த்து ஃபுல்லாக தீபம் வைக்க முடியாது. அதனால் இது வந்து கரெக்டாக எனக்கு வந்து செட் ஆகிருச்சு. 6 மணி ஆனால் எப்போதும் வந்து விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றுவோம்ல, காலையில் ஏற்றிடுவேன், சாயந்தரமும் ஏற்றுவேன். அந்த நேரத்தில் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நிறைய விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆகிடும். அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து எரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பதிவு வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன பதிவாகவும் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டிருந்ததுனாலையும் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன்.
யாருக்கெல்லாம் இந்த லேம்ப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய வீட்டுக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எங்கெல்லாம் வச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் தோணும்ல, அதை பார்த்துட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.